பிரம்மாவுக்கு பூஜை ஏன் இல்லை? சிவபெருமான் ஏன் லிங்க வடிவில் மட்டுமே வழிபடப்படுகிறார்? வைகுண்டத்தில் வாழும் மகாவிஷ்ணு ஏன் பூமிக்கு வந்து திருமலை மலையில் குடியிருந்தார்? இந்த 3 கேள்விகளுக்கும் காரணமான ஒரு புராண கதை இருக்கிறது. அது பிருகுமுனிவரின் கர்வமும் விஷ்ணுவின் பொறுமையும் பற்றிய கதை. பிருகுமுனிவர் இயற்கையிலேயே மிகுந்த கர்வம் கொண்டவர். அவரது பாதத்தில் ஞானக்கண் இருந்தது. அதன் மூலம் எதிர்காலத்தையும் உணர முடியும். இந்த சக்தியை பயன்படுத்தி மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதில் அவருக்கு அலாதி இன்பம். அந்த காலத்தில் பூலோகத்தில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அதிகரித்திருந்தன. இதற்கு தீர்வு காண தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர். அப்போது ஒரு பெரிய யாகம் செய்தால் மக்களுக்கு நல்வழி பிறக்கும் என்று முடிவு செய்தனர். உடனே நாரதர் ஒரு சிக்கலான கேள்வி கேட்டார். அந்த யாகத்தின் பலனை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று. அனைவரும் சின்வித்து நின்றனர். அப்போது பிருகுமுனிவர், நான் 3 லோகங்களுக்கும் சென்று யார் உண்மையில் பொறுமைமிக்க கடவுள் என்று பார்த்து வருகிறேன், அவருக்கே யாகத்தின் பலனை கொடுப்போம் என்று சொன்னார். முதலில் பிருகுமுனிவர் பிரம்மலோகத்திற்கு சென்றார். அங்கு பிரம்மாவும் சரஸ்வதியும் அவரை கவனிக்கவில்லை. தங்கள் வேலையில் கவனமாக இருந்தனர். அதை அவமதிப்பாக எடுத்த பிருகுமுனிவர் சாபமிட்டார். பக்தனை வரவேற்காத பிரம்மா, பூலோகத்தில் உனக்கு இனி பூஜை நடக்காது என்று சொல்லிவிட்டு சிவலோகத்துக்கு சென்றார். சிவலோகத்தில் சிவபெருமானும் பார்வதியும் தியானத்தில் இருந்தனர். அங்கு இருந்தவர்கள் பிருகுவை தடுத்தாலும் அவர் கேட்காமல் நேராக உள்ளே சென்றார். சிவபெருமான் கோபமடைந்து அவரை கண்டித்தார். உடனே பிருகுமுனிவர் சாபமிட்டார், பூலோகத்தில் உனக்கு லிங்க வடிவில் மட்டுமே பூஜை நடக்கும் என்று. பிறகு பிருகுமுனிவர் ஸ்ரீவைகுண்டம் சென்றார். அங்கு மகாவிஷ்ணு சயன கோலத்தில் லக்ஷ்மி தேவியுடன் இருந்தார். பிருகு வந்ததை விஷ்ணு அறிந்திருந்தார். ஆனால் அவர் கவனிக்காதது போல அமைதியாக இருந்தார். இதை கண்ட பிருகுமுனிவர் கோபத்தில் விஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். ஆனால் நடந்தது அவரை அதிர்ச்சியடைய வைத்தது. விஷ்ணு கோபப்படவில்லை. மாறாக பிருகுவின் காலை பிடித்து, முனிவரே, உங்கள் கால் வலிக்கவில்லையா என்று சொன்னார். அந்த நேரத்தில் பிருகுவின் பாதத்தில் இருந்த ஞான கண்ணை விஷ்ணு அகற்றிவிட்டார். அப்போதுதான் பிருகுமுனிவர் உணர்ந்தார், உலகத்தில் மிகப்பெரிய பொறுமைமிக்க கடவுள் மகாவிஷ்ணுதான். அதனால் யாகத்தின் பலன் விஷ்ணுவுக்கே வழங்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் லக்ஷ்மிக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் விஷ்ணுவின் மார்பில்தான் லக்ஷ்மி வாழ்கிறார். தன்னை உதைத்த முனிவரிடம் விஷ்ணு மன்னிப்பு கேட்டது அவருக்கு அவமதிப்பாக தோன்றியது. அதனால் அவர் கோபத்தில் வைகுண்டத்தை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற இடம் இன்றைய மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர். மகாலட்சுமியை தேடி மகாவிஷ்ணு பூலோகத்திற்கு வந்தார். அவர் வெங்கடமலையில் ஒரு புளிய மரத்தின் அடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு உதவ பிரம்மாவும் சிவனும் பசு மற்றும் கன்று வடிவில் பூலோகத்திற்கு வந்தனர். அந்த பசு தினமும் ஒரு எறும்பு புற்றின் மேல் தானாகவே பால் சுரக்க ஆரம்பித்தது. அந்த புற்றுக்குள் இருந்தவர் மகாவிஷ்ணு. அந்த பாலை அருந்தி அவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அரண்மனை வேலையால் அந்த பசுவை பின்தொடர்ந்து வந்தான். அது பாலை வீணாக்குகிறது என்று நினைத்து அவன் கோடாரியை வீசினான். அந்த அடியை பசுவுக்கு பட்டுவிடாமல் மகாவிஷ்ணு தானே வாங்கிக் கொண்டார். இதனால் அவருக்கு இரத்தம் வடிந்தது. அதை கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உயிரிழந்தான். இதை கண்ட சோழ மன்னனுக்கு விஷ்ணு காட்சி தந்தார். உன் வேலையால் செய்த தவறுக்காக நீ அடுத்த பிறவியில் ஆகாச ராஜாவாக பிறப்பாய். அப்போது என் திருமணத்தில் உன் சாபம் தீரும் என்று கூறினார். அடுத்த பிறவியில் அந்த மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்தான். அவனுக்கு குழந்தை இல்லை. எனவே ஒரு யாகம் நடத்த முடிவு செய்தான். யாகத்திற்காக நிலம் உழும்போது ஒரு அழகான தாமரை மலர் தோன்றியது. அதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவளை பத்மாவதி என்று பெயரிட்டு வளர்த்தார். அந்த நேரத்தில் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் வெங்கடமலையில் வாழ்ந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். அப்போது ஒரு மதம் கொண்ட யானை பத்மாவதியை தாக்க வந்தது. ஸ்ரீனிவாசன் அந்த யானையிலிருந்து பத்மாவதியை காப்பாற்றினார். இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஸ்ரீனிவாசனிடம் அரச குடும்பத்தில் பிறந்த பத்மாவதியை மணம் புரிக்க தேவையான பணம் இல்லை. பத்மாவதியை மணம் முடிக்க குபேரனின் உதவியை நாடிய வெங்கடேச பெருமாளுக்கு குபேரன் 1,14,00,000 தங்க காசுகளை ஒரு நிபந்தனையுடன் கடனாக கொடுத்தார். கலியுகம் முடியும் வரை கடனாக வாங்கிய தொகையை வட்டியுடன் சேர்த்து திருப்பி தரும் வரை பூலோகத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. அதை ஏற்று பத்மாவதியை மணம் முடித்தார் ஸ்ரீனிவாசன்.
தேவர்கள், சிவன், பிரம்மா அனைவரும் கலந்து ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணம் மகத்தான முறையில் நடைபெற்றது. அந்த இடமே இன்று திருவேங்கடமலை திருப்பதி. குபேரனிடம் ஏழுமலையான் வாங்கிய கடன் என்பது 3 விஷயங்களை உணர்த்துகிறது. 1. கடவுளே மனித உருவில் வந்தாலும் கடன் உள்ளிட்ட கர்ம வினைகளுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். 2. தன் மீது அன்பு வைப்பவர்களுக்காக இறைவன் எதையும் செய்வார் என்பது. 3. திருமலைக்கு வரும் பக்தர்களை மட்டுமல்ல, கலியுகம் முடியும் வரை தொலைவிலிருந்தும் தன்னை நினைக்கும் பக்தர்களை காக்க பெருமாள் பூமியில்தான் இருப்பார்.